அரோஜன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஸ்கூல் ஆன்லைன்ல நடக்குதா? ஸ்கூல் இல்ல. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல, ஜெஃப்னா ஸ்கூல்ஸ் மட்டும். அப்ப உங்களுக்கு இல்லையா? ஓ, எனக்கு இல்ல. வீட்டுல இருந்து ஏதாவது படிக்கலாமா? ஓ, சும்மா இடக்கிட ஜூம் மீட்டிங் நடக்கிறது. சும்மா ஸ்கூல் வைக்கிறாங்க. ஓ, டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா? ஓ, ஆக சயின்ஸும் மேத்ஸும் அவங்க வைக்கிறாங்களா ஆன்லைன்ல ஏதாவது? ஓ, ஆன்லைன்ல தான். சரி சரி, நல்லது. நீங்க திரும்ப வந்ததுக்கு நல்லது. தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. வீட்டை தியானம் பண்ணி பார்த்தாங்களா அர்ஜுன்? ஓ, எப்படி இருந்துச்சு அனுபவம்? எப்படி ஒரு மன சந்தோஷமாக இருந்தது. நல்லது அர்ஜுன், வாங்க. குட் பாய். இந்த வயசுல இப்படி செய்யறது சரியான நல்லது, மிகவும் நல்லது. மனம் வந்திருக்கிறான். என்ன இந்த வயதுல மனம் விரும்பி வந்திருக்கிறார். அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் இந்த இளம் வயசுல. மாதாட்சி தெரிஞ்சு எடுத்திருக்கிறான். மற்றது உதயகுமார் சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம். மற்றது பரமேஸ்வரி மேடம், குட் மார்னிங் உங்களுக்கு. மதி மேடம், ஜெயஸ்ரீ மாதாஜி, குட் ஈவினிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங், வெல்கம். மதனா தீதி. சொல்லுங்க சார். குட் மார்னிங் ஜெயஸ்ரீ மாதாஜி. குட் மார்னிங். குட் மார்னிங். யுவராஜ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங், வெல்கம். ஜெயகிருஷ்ணன் சார், ஜெயஸ்ரீ மாதாஜி சார். ஜெயஸ்ரீ மாதாஜி, குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். வாங்க. மீரா ஜெயராஜ் மேடம் இருக்காங்களா? ஓ, நன்றா இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், குட் ஈவினிங். வாங்க, வெல்கம். தேங்க்யூ. உங்க ஸ்கூல் நடக்குதா இல்ல க்ளோஸ் பண்ணி இருக்காங்களா? இல்ல நடக்குது. நடக்குது. அந்த பிரச்சனை இல்லையா அந்த இடத்துல? கொரோனா பிரச்சனை இருக்குதான். இப்ப அதுக்காண்டி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணல. அது இருக்கிற அந்த செக்ஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கொண்டு மிச்சம் நடக்குது. கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமா, எல்லா இடம் இந்தியாவிலும் அதே பிரச்சனை. இந்தியாவில சரியா பரவிக்கும். ஸ்கூல்ல மற்றது அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கரைச்சல். மற்ற இடங்கள்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கஷ்டம். பிள்ளையார் நாங்க இருப்பினா பிறகு தெரியாது. அவ போ அப்படியும் தங்களுக்காக கதைக்கா கிட்ட வந்துதான் இருப்பினா. அது சரியான கஷ்டம். அது இங்கேயும் அதே மாதிரி தான். சரியான ஸ்கூல்ஸ்ல சரியான கஷ்டம். அந்த சோசியல் டிஸ்டன்சிங் செய்யறது சரியான கஷ்டம் ஸ்கூல். திவ்யா லக்ஷ்மி மேடம். வணக்கம் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி, வணக்கம். வணக்கம். கோபிநாத் சார், குட் ஈவினிங். வணக்கம். காலை வணக்கம் சார். வெல்கம். இல்ல, ஓகே சார். பிரகாஷ் சார், இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுத்துட்டு நாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. கிருபா மேடம்,
குட் மார்னிங். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி, காலை வணக்கம், மாலை வணக்கம். அப்புறமா நம்ம முகநூல் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் ராஜம் மேடம், சரஸ்வதி மேடம், சிவகலை மேடம் மற்றும் விஜயராணி மேடம், திஷாந்தி மேடம் மற்றும் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தியானத்திற்கு இணைந்ததற்கு அது வந்து சந்திரா அப்படியா, லலிதா தேவி, ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. சந்திரிகா, உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன். யூகேல, லண்டன்ல. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம். மெடிடேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? என்னட்ட கேக்குறீங்களா? நல்லா போகுது. தேங்க்யூ. நல்லா போகுது. உங்களுக்கு என்ன நேரம் இருப்பாங்க? இங்க வந்து மார்னிங் 9:40 ஆகுது. நல்ல நேரம். என்ன எனக்கு 6:30. அது இன்னும் நல்ல நேரம். கலிபோர்னியா, வான்கூவர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 6:30 மார்னிங் மெடிடேஷன். உங்களுக்கு 2:40 அப்படியா? ஆமா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மப்பா இருக்கிற நேரம். தூக்கம், நித்திர வர்ற நேரம். அது கொஞ்சம் சாப்பாடு உள்ள போனா எல்லாருக்குமே அந்த ஆஃப்டர்நூன்ல தூக்கம் வரும் இல்லையா? இருக்குது. வீட்டுல இருந்தா, வெளியே இருந்தா தெரியாது. வீட்டுல ஆமா, வெயில் இருந்தா தெரியாது. நமக்கு குளிருதுங்க. சரி, நாங்கள் அப்போ மெதுவாக ஆரம்பிக்கலாம். பிரகாஷா? எஸ். ஓகே, இருங்க 1 minute. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி செட்டப் பண்ணி. ஓகே பிரகாஷ், ஓகே. இன்றைய கூட்டு தியானத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் மாலை வணக்கத்துடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். முகநூல் அன்பர்களையும் வரவேற்கிறோம். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து தியானம் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி செய்து கொண்டிருப்பதன் பலன் நாம் எல்லா வாரமும் நாம் இணைகிறோம் இந்த தியானத்தில். இதுவே ஒரு நல்ல பாதை, நாம் சென்று கொண்டிருக்கும் பாதை நல்ல பாதை என்பதற்கு இது ஒரு சான்று. இன்று நாம் நாபி சக்கரத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய தியானத்தை தொடங்குவோம். தியானத்தை தொடங்கும் முன்பு இரு கைகளையும் மடியின் மீது இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான கவலை, மனச்சுமை, நம் மன ஓட்டத்தை அதிகரிக்கும் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நமது குரு ஸ்ரீ மாதாஜியின் சரணங்களில் சமர்ப்பித்து நமக்கு ஒரு நல்ல தியான நிலையை தாருங்கள். அன்னையே, எங்களை ஒரு நல்ல தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள். எதை பற்றிய சிந்தனையும் இன்றி, சிந்தனையும் இல்லாத ஒரு தியான நிலைக்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். நாங்கள் இந்த தியானத்தில் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். நாம் குண்டலினி எழுப்புவதற்கு முன்பு நம்முடைய வலது கையை நமது இடது பகுதியில் வைத்துக் கொள்வோம். இதய சக்கரத்தின் இடது பகுதியில் வைத்துக் கொள்வோம். நம் ஆத்மா அதில் இருக்கின்றது. ஒரு சிறிய பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஒரு நல்ல தியான நிலையை தாருங்கள்.
இடம் வலம் சாரா மத்திய நிலையில் குண்டலினியை மேலெழுப்பி தாருங்கள். எந்தவித கவலைகளும் இல்லாத நிர்விசாரித்தா நிலையை அருளுங்கள். இந்த தியானத்தை நடத்துபவரும் நீங்களே, அதன் பலனை அனுபவிப்பவரும் நீங்களே. நாம் என்பது வெறும் ஒரு கருவி, நான் என்பது ஒரு ஆத்மா, சுத்த ஆத்மா. உங்களது வருகையை எங்களது இதயத்தில் பதிவிடுங்கள். எங்கள் இதயம் அதை உணரட்டும். நுண் அதிர்வுகளால் உங்கள் வருகையை உணரட்டும். ஸ்ரீ மாதாஜி. எல்லா சக்கரங்களிலும், எல்லா நாடிகளிலும் நீங்களே வியாபித்திருங்கள். ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக மனது கையை எடுத்து மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக கூட்டாக குண்டலினியை மேலெழுப்பி கவச்சமிடுவோம். அதை இன்னும் அறியாதவர்கள் திரையில் காணலாம். கண்களை மூடிக்கொண்டு நம் ஒவ்வொரு கை அசைவிலும் நம் குண்டலினியை உணர வேண்டும். குண்டலினியின் நுண் அதிர்வினை உணர வேண்டும். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இரண்டு கைகளையும் பூமி தாயின் மீது அழுத்தி வைத்துக் கொள்வோம். பூமி தத்துவத்தில் நம்முடைய எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் கொடுத்து நம்மை சமநிலை பகுதிக்கு அழைத்து செல்கின்றது. இதற்கு பூமி தாயின், பூமி தத்துவத்தின் உதவியை நாம் நாடுவோம். ஓ பூமி மாதா, என்னுடைய நாடிகளில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குண்டலினியை சுஷுமனா நாடி மூலமாக சமநிலைப்படுத்துங்கள். எங்களை கடவுளின் ராஜ்யத்துடன் இணைத்து விடுங்கள். நான் என்ற மமகாரமும்
அகங்காரமும் மறையட்டும். மூன்று முறை ஓம் என்று எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பிரகாஷ் சார், ஆடியோ கட் ஆயிருக்கு. இப்பொழுது இப்ப சரி. இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். வலது கையை பூமியின் மீதும் இடது கை நமது மடியின் மீதும் வைத்துக்கொண்டு, ஓ பூமி மாதா, தயவு செய்து எனது இடது நாடியை சுத்தப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய கவலைகளையும், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகளையும், எனக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு தூய்மையான ஆசையை அருளுங்கள். உங்களுடன் தியானத்தில் இணைந்திருப்பது மட்டுமே எனது தூய்மையாக ஆசையாக இருக்கட்டும். இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். நமது கவனத்தை வலது கையின் உள்ளங்கையின் நடுப்புறத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை சமநிலைக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியில் உள்ள எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், நான் என்ற அகங்காரம் மற்றும் தூய்மையற்ற சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனக்குள் தூய சிந்தனைகளை அருளுங்கள்.
நான் ஆத்மா என்பதை எப்பொழுதும் உணரச் செய்யுங்கள். இரண்டு கைகளையும் மடியின் மீது வைக்கலாம். மெதுவாக கவனத்தை மூலாதார சக்கரத்தில் கொண்டு செல்வோம். முதல் சக்கரம், நாம் அமர்ந்திருக்கும் பகுதியில் இருப்பது முதல் சக்கரம். இந்த சக்கரத்தின் அதிபதி விநாயகர் அல்லது ஸ்ரீ கணேஷ் ஆவர். ஸ்ரீ கணேஷா, உங்களை வணங்குவதற்கு அருகதை உள்ளவராக ஆக்குங்கள் எங்களை. தூய ஞானத்தை அருளுங்கள். கள்ளம் கபடமற்ற குழந்தை உள்ளத்தை அருளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை அடுத்த சக்கரத்திற்கு கொண்டு செல்லலாம். சுவாதிஷ்டான சக்கரம் நமது அடி வயிற்று பகுதியில் இருப்பது. இதன் அதிபதி ஸ்ரீ பிரம்மதேவ் சரஸ்வதி. நமக்கு நல்ல கல்வியையும் வித்தையையும் சுத்தமான ஞானத்தையும் அருளுபவர். சுத்த அறிவையும் நல்லறிவை அருளுபவர். நமக்குள் ஒளிந்திருக்கும் கலை நயத்தை வெளிப்படுத்துபவர். குண்டலினி நம்முள் எழும்பி மேலே செல்லும் பொழுது இவையெல்லாம் தானாக நடக்கும். இதற்காக நாம் மிகுந்த பிரயத்தனப்பட தேவையில்லை. திடீரென்று நமக்கு இசையின் மீதும் வாத்திய கருவிகளின் மீதும் வரைவதன் மீதும் சித்திரம் வரைவதன் மீதும் ஒரு பரதநாட்டியமோ எந்த விதமான இசையை கற்கும் ஆவல் உண்டாவது குண்டலினி ஒரு ஊந்துதல் சக்தியாகும். இதற்கு முன்பு அத்தகைய ஆசை வந்திருக்காது. இப்பொழுது எந்த மொழியில் இசைத்தாலும் அதை நாம் அனுபவிக்க கற்றுக்கொண்டுள்ளோம். அதற்கு இந்த குண்டலினி மிகப்பெரிய பேருதவி செய்திருக்கின்றது. நுண் அதிர்வுகளின் மூலமாக உணர்கிறோம். அதனால்தான் ஸ்ரீ மாதாஜி வேறு மொழியில் பேசினாலும் நாம் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ரசிக்க முடிகின்றது. அதை நுண் அதிர்வுகளால் உணரலாம். மொழி மற்றும் மதம் ஒரு தடை அல்ல சஹஜயோகாவிற்கு. மெதுவாக வயிற்று பகுதியில் கொண்டு செல்லலாம். நாபி சக்கரம். நாபி சக்கரம் நம்முடைய நடுவிரலில் தொடர்புடையது. இரண்டு கைகளிலும் நமக்கு ஒரு நல்ல அமைதியையும் சமாதான நிலையையும் தருவது நாபி சக்கரமாகும். வயிற்றை சுற்றியுள்ள பகுதி பவசாகர் என்றும் கூறலாம். வாய்டு என்பார்கள் இதை ஆங்கிலத்தில். இதற்கு ஒரு அறிவியல் விளக்க உரையை ஸ்ரீ மாதாஜி கூறியிருக்கின்றார். இந்த பவசாகரத்திற்கு நாம் அன்னையின் கருவறையில் இருக்கும்போது குழந்தையாக தொப்புள் கொடியின் மூலமாக தொடர்பு கொண்டு நமக்கு அன்னையிடமிருந்து எல்லா சக்தியும் கிடைக்கின்றது. உணவு, உயிர் எல்லாம் அன்னையிடமிருந்து கிடைக்கின்றது. நாம் பிறக்கும் மாத்திரத்தில் அந்த தொப்புள் கொடியை அறுத்து விடுவார்கள். அதனால் நம் வயிற்றை சுற்றியுள்ள அந்த பகுதி வாய்டு என்றால் வெற்றிடம் என்று தமிழில் பொருள் கொள்ளலாம். அதன் நரம்புகள் எல்லாம் மிகவும் ஒன்று கொண்டு தொடர்பு இல்லாமல் ஒரு வெற்றிடமாக இருக்கும். நமக்கு இந்த குண்டலினி சக்தி ஆத்ம விழிப்புணர்வு எப்பொழுது கிடைக்கின்றதோ இந்த சக்தி அந்த பவசாகரத்தில் சென்று அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்றது.
பவ சாகர். சாகர் என்றால் சமஸ்கிருதத்தில் சமுத்திரம். நாம் சமுத்திரத்தை எளிதாக கடந்து விடலாம். வாழ்க்கையை கடந்து செல்வது என்பது மிகப்பெரிய சவால். அதற்கு அன்றாடம் தியானம் நமக்கு உதவி செய்கின்றது, ராஜயோக தியானம். இந்த பவசாகரத்தை நிறைய தாந்திரிகர்கள், மாந்திரிகர்கள் தங்களுடைய உபயோகத்துக்கு பயன்படுத்துவார்கள். அவர்களாலும் நம்மை ஈர்த்து விட முடியும். அதனால் நம் பவசாகரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பது. இது குருஸ்தானத்திற்கு உள்ளது. எப்படி நாமே நமக்கு குருவாகும் ஒரு சக்தியை ஸ்ரீ மாதாஜி அளித்தார்களோ, மற்றைய குருவும் ஒரு தூய்மையில்லாத குரு நிறைய இருக்கின்றார்கள். அதை ஒரு ஷாப்பிங் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். அவர்கள் நம்மை ஈர்த்து விடுவார்கள். திடீரென்று நகையை எடுத்துக் கொடுப்பது, கைகளிலிருந்து விபூதி கொட்டுவது, இதெல்லாம் தூய ஞானமாகாது. அவர்கள் தூய்மையான குருவாக இருக்க முடியாது. நமக்கு பணம் வேண்டும் அந்த குருவினால், அப்படி என்றால் நம்முடைய ஆசையும் தூய்மையானதல்ல. அதை அளிக்கும் சக்தி எந்த குருவிற்கும் கிடையாது. இதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வந்து மறைவது, நிலையாக இருப்பதில்லை. நிலையாக இருப்பது நம்முடைய ஆத்மா மட்டுமே. அது மட்டுமே நமக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியும் தரக்கூடியது. எப்படி உணர்வது நம்முடைய குரு நல்ல குருவா, நாம் கடந்து போகும் பாதை நல்ல பாதையா என்று ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள். இவர் தூய்மையான குருவா? அதை நல்ல சமநிலை பகுதியில் இருக்கும்பொழுது, தியானத்தில் இருக்கும்போது கேட்டால் விடை நுண் அதிர்வுகளின் மூலமாக கிடைக்கும். நாம் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை கை விரல்களிலும் உள்ளங்கையிலும் தலையின் மீதும் உணர்ந்தால் அவர் நல்ல குரு. அதே சமயம் அவர் நம்மை ஏமாற்றுபவராக இருந்தால் நம் கைகளில் சூடாக உணர்வோம். அந்த வயிற்று பகுதியிலும் சுற்றி இருக்கும் வயிற்று பகுதியிலும் சூடாக உணர்வோம். அவர்களால் நமக்கு நல்லது எதுவுமே நடக்காது. அது நிச்சயமான உண்மை. இதை நாம் கடந்து செல்ல வேண்டும். இதற்கு நம்முடைய குரு அருள் புரிகிறார். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி தாங்களே எங்களின் முதன்மையான உண்மையான குரு. நீங்களே எங்களை குருவாக ஆக்குவதற்கும் உதவி செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி உங்களை எங்களின் குருவாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை நல்ல உறுதியுடன் சொல்லு பாருங்கள். ஸ்ரீ மாதாஜி எங்களின் குருவாக உங்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பவசாகரத்தின் அதிபதி குரு ஸ்தானத்திற்குடையது. ஒரு 10 முதன்மையான குருவை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார் ஸ்ரீ மாதாஜி. அவர்களை நாம் நினைவு கூறலாம். ராஜா ஜனகா, அதை நான் அந்த வரிசை முறையில் கூறவில்லை, எனக்கு மனதை தோன்றியதை கூறுகின்றேன். ராஜா ஜனகா, லாவோட்சே, கன்ஃபூஷியஸ், எப்ரஹாம், மோசஸ், ப்ராஃபட் முகமது, குரு நானக்கா, ஷிர்டி சாய்நாத், மற்றும் 2 குரு ஞாபகத்தில் இருக்கின்றதா வினயண்ணா? விட்டு போனது சோக்ரட்டிஸ் மற்றும் ஜரதுஷ்ட்ரா. நன்றி.
இந்த குருவை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால், இவர்கள் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு பகுதியில் வந்திருக்கின்றார்கள். அந்த பகுதி மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக. கடந்த காலத்தில் இப்பொழுது போல நமக்கு இந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களோ எளிமையாக கிட்டியதில்லை. இதை திரையில் காணலாம். அந்த 10 குருவை அவர்கள் வெவ்வேறு தேசத்திலும் வெவ்வேறு சமயத்திலும் இருந்திருக்கிறார்கள், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. இவை எல்லாவற்றிற்கும் இணைத்து இந்த பவசாகரத்தின் முதன்மை குரு ஸ்ரீ ஆதி குரு தத்தாத்ரேயர். இவர் பிரம்மாவின் மறு அவதாரம். இதை பார்த்தோமானால் இவர்கள் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். என்றாலும் நாம் சஹஜயோகாவில் இருப்பதால், ஸ்ரீ மாதாஜியை நம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இருப்பதால், நமக்கு இவர்களின் அருளும் ஆசையும் நிச்சயமாக கிடைக்கும். இதை தாண்டி எந்த ஏமாற்றுக்காரர்களும் நம்மை மயக்க முடியாது. இவர்களை எப்போதும் நினைத்துக் கொண்டால் போதும். இது பவசாகரத்தை பற்றியது. இப்பொழுது நமது இடது நாபி சக்கரம், வயிற்றின் இடது பகுதியில், இது நம்முடைய வாழ்க்கை துணையை பற்றியது. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தது. நமக்கு ஒரு நல்ல குடும்ப நிலையையும் மனசாந்தியும் தருவது நாபி சக்கரத்தின் இடது பகுதி. இதன் அதிபதி ஸ்ரீ கிரகலட்சுமி. கிரகலட்சுமி லக்ஷ்மி தத்துவத்தின் ஒரு பகுதி கிரகலட்சுமி. கிரகம் என்றால் இல்லம், வீடு என்று பொருள். நாம் நம்முடைய வாழ்க்கை துணைவியரை நல்ல மரியாதையுடனும் அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டோமானால் அதுவே நாம் கிரகலட்சுமிக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி. நம்முடைய வாழ்வு மேம்படும், நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கும் பண்பையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் இதன் மூலமாக. இதன் மந்திரத்தை எப்படி சொல்வது? நாம் கடந்த வாரத்தில் சென்றது சொல்வது போல் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பின்தொடருங்கள். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்தின் வலப்புறத்தில் கொண்டு வாருங்கள். வலது நாபி சக்கரம் ராஜலக்ஷ்மி தத்துவத்தை தன்னுள் அடக்கி கொண்டது. இதன் மூலமாக நமக்கு பணத்தை பற்றிய பிரச்சனைகளோ பணப்பற்றாக்குறையோ இருப்பதில்லை. நல்ல வேலை கிடைப்பது, நாம் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது, நமக்கு வாழ்க்கையில் பணத்தை பற்றிய பிரச்சனை இல்லாததால் அதன் மூலமாக மன அமைதியும் சமாதானத்தையும் அளிக்க வல்லது இந்த ராஜலட்சுமி தத்துவம். எப்பொழுதெல்லாம் எந்த நமக்கு வாழ்வில் ஒரு இடர்பாடு வருகின்றதோ, அல்லது சவால் என்றும் கூறலாம் வருகின்றதோ, அப்பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் சக்கரம் என்ன, இதன் மூல தத்துவம் என்ன, அதை நாம் சரி செய்தோமென்றால் நமக்கு வாழ்வில் எப்பொழுதும் அதை பற்றி ஒரு பிரச்சனை இருக்காது. இதை நம் சகஜ யோகாவின் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம்.
ஸ்ரீ மாதாஜி. எனது வலது நாபி சக்கரத்தை சுத்தப்படுத்தி தாருங்கள். அதில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பிரச்சனைகளையும் தாங்கள் நீரின் தத்துவத்தின் மூலமாக அழித்து விடுங்கள். நாபி சக்கரம் நீருடன் தொடர்புடையது. நீர் தத்துவம், தண்ணீர். அந்த சக்கரத்தில் எப்படி மந்திரத்தை பிரயோகப்படுத்துவது? நாம் முன்பு கூறியது போல் மந்திரம் ஒன்றுதான். அதன் சக்கரத்தின் பொறுத்து அந்த தத்துவமோ அல்லது அதன் கடவுளோ மாறுபடும். त्वमेव साक्षात् श्रीराजलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நாபி சக்கரத்தின் மைய பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாருங்கள். இதன் தத்துவம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. இவர் நமக்கு விஷ்ணுவின் ஒரு அவதாரம். நமக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடியவர். அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அடுத்த நிலை என்பது வாழ்வில் உயரப்போவதும் ஆகும். நாம் முதலில் சாதாரண மனிதராக இருந்தோம். பின்பு சமுதாயத்தில் குடும்பத்தினை ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்ப உறுப்பினராக ஆனோம். நல்ல வேலையில் அமர்ந்தோம். நமக்கு நல்ல வீடு கிடைக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நான் யார் என்ற கேள்வி நமக்கு பிறக்க வழி செல்வது இந்த நாபி சக்கரம். அப்படி நான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டோமானால் அதை உணரும் தருணத்தையும் அதன் உணரக்கூடிய ஒரு பதிலையும் தருவது இந்த நாபி சக்கரமாகும். நமக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரும். ஏற்றம் என்பது பணம், வீடு, கார், பங்களா மட்டுமே ஆகாது. இதை தாண்டி ஆன்மீகத்தில் நமக்கு நாட்டம் கிடைக்க வழி செய்வது நாபி சக்கரம். நாம் குடும்பத்தில் திருப்தியாக இல்லை என்றால், வாழ்வாதாரம் நமக்கு சரியில்லை என்றால் எப்படி நமக்கு நாட்டம் பிறக்கும்? அதனால் சகஜமாக வந்தவுடன் இது எல்லோருக்கும் கிடைத்த ஒரு அனுபவம். குடும்பம் நன்றாக இருக்கும், பிரச்சனைகள் எல்லாம் மாறும், நல்ல வேலை கிடைக்கும், நம்முடைய வாழ்வாதாரம் மேம்படும். அப்பொழுது நாம் ஆன்மீகத்தில் நாட்டம் கிடைக்கும். ஒன்றுக்குடன் தொடர்புடையதுதான் சகஜயோகா. எல்லா சக்கரங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது. வயிற்றை சுற்றியுள்ள பகுதி பவசாகரத்திற்கு மந்திரத்தை பிரயோகம் செய்வோம். இதன் தத்துவம் அல்லது இதன் அதிபதி ஸ்ரீ ஆதி குரு தத்தாத்ரேயர். त्वमेव साक्षात् श्री आदि गुरु दत्तात्रेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, எங்களை குரு ஸ்தானத்திற்கு உயர்த்தியதற்கு நன்றி. எங்களை சுயம் குருவாக மாற்றியதற்கு நன்றி. உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. அதை என்றென்றும் எங்கள் நினைவில் வைத்திருக்க உதவுங்கள் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக இதே சக்கரத்தில் கவனத்தை கொண்டு செல்லலாம். அன்னையே, தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா.
தங்களின் அருளால் நான் மிக்க பாதுகாப்புடையவனாக உணர்கிறேன். அடுத்த சக்கரம் விஷுத்தி. தொண்டை பகுதியில் சற்றே மேலே கொண்டு சென்று ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதி. தாயே, நான் எல்லோரையும் முழு மனதுடன் மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள். சகசாரம் தலையின் மீது. இந்த நிலையில் நாபி சக்கரத்தை பற்றிய ஒரு சிறு பாடலுடன் தியானத்தை தொடரலாம். அதை முடித்தவுடன் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்கலாம். शान्ताकारं भुजगशयनं शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं पद्मनाभं विश्वाधारं गगनसदृशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं मेघवर्णं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णु भवभयहारं सर्वलोकैकनाथं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो त्वमेव त्वमेव साक्षात् श्री आदिगुरु 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 श्री आदिगुरु दत्तात्रेय
आदिशक्ति माताजी श्री निर्मला देवी தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே தரே தானு தன தரே தானு தன தரே தீம் தன தூம் தன தீம் தன தூம் தன தரே தரே தானு தன தரே தானு தன தரே தரே தானு தன தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே தானு தன தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே தீம் தன தூம் தன தாரே தாரே நாதிர் தா தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே தீம் தன தூம் தன தீம் தன தூம் தன தாரே தாரே நாதிர் தா தானு தன தரே தானு தன தரே தா ding da na 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 ding da na 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 ding da na 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 ding 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 da na 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 ding da na 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 dum da na 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 ding da na 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 dum da na 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 ding da na 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 dum da na 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 ding da na 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 dum da na 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 ding da na 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 dum da na 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 ding da na 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 dum da na na ding da na 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 dum da na 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 தானு தன தரே தானு தன தரே தானு தன தரே सब सहजन धान धरत सब सहजन ध्यान धरत माता के गुण गावत माता के गुण गावत यही राग यही ताल भवसागर कुला करे भवसागर कुला करे भवसागर कुला करे दानु तन तरे दानु तन तरे दानु तन तरे दीम तन धूम तन दीम तन धूम तन ने दारे दरे राधे तानु तन तरे तानु तानु तानु
இப்பொழுது நாம் அன்னையின் அருளுரையுடன் தியானத்தை தொடங்குவோம். அந்த வார்த்தைகள் நம் காதில் வந்து விழுத்தும், அதை பற்றி சிந்தனைகள் வேண்டாம். அது நம்முடைய எல்லா சக்கரங்களையும் சுத்தப்படுத்தும் ஒரு சக்தியை கொண்டது. Today we are here, all of us, to celebrate the Diwali, that is Deepavali, meaning the rose of lights. In the darkness of Kali Yuga, when you find from every place confusion of the worst type, creating the darkness which cannot be penetrated into, which looks like a solid mountain around us, and which can never be covered as we feel. By the grace of God, and even with the grace of God, it would never melt. In that darkness, in that hopeless state, when the creation is on the verge of its destruction, the light of Sahaja Yoga has arrived. And you are the lights. You are the deepas. You are the little lights which were waiting to be enlightened. To be enlightened, to see for yourself what's wrong within your own lamp. What's missing in your own lamp? Now, in the lamp, you have three things, as you see. One is the container. Container is this body. Container is this mind. And the container is this intellect. And the container contains within us itself is the oil. In Sanskrit language, it's called as snigdha or sneha, means the love. It's the love that is within your mind, within your body, within your existence itself. But this love is now limited. It is in a dormant state. It doesn't express itself. It can spill out in wrong directions. It may spoil some things which are beautiful. This love, when it is limited, is very dangerous. But when there is a third thing within you, which we call as the bhati, is the wick. And this wick is the pure desire within you, which is not yet lightened. It is not aware of itself. Nobody is aware. The lamp is not aware that there is a light within itself. All these three things have to combine to give that light. Because we are lost in so many things. This darkness of Kali Yuga is not one-sided. If you see it clearly, it is not only materialism, adherence to money, adherence to money power,
it's not only that. That's, of course, is very important these days. We cannot neglect it because that's something is really being this whole balance of the Western world. But this money is for power. Why money? Because it has a power, according to many people who are blind. They think money has the power to win over people, to exist in higher powers of, say, execution of their administration and all that. You need money to win over votes, to get elected. That's the myth people are carrying all the time, that money is very important and without money you can't manage things. And also because of this kind of a misunderstanding about money, people get very much impressed by the people who have money. And they think now, this is the time we must really gather money somehow or other. Try to get money out of every kind of a adharma. What's wrong? So this money orientation has gone in this Kali Yuga to such a limit that the sense of chastity is lost. The sense of creativity is lost. Because you must create something that must sell. If it cannot sell, then you should not. Then the sense of dharma is lost. There's no dharma. When it comes to making money, what is the dharma? There's no dharma needed. Only dharma is how to make money. Then, of course, the love. The mothers don't want children because they have to spend money on their children. It is the conceit, the selfishness that starts working. And people start thinking about how we can grab money from others. There are many sophisticated ways of grabbing money also in the modern times. And the sophistication has reached such subtleties that a person doesn't know till he is completely robbed. Now, there are other ways of getting money. Is now that the kind of a music nowadays people are having, which is against God, which doesn't sing the praise of God, but it's just a noise that they make. If you sing the praise of God, it's different. But otherwise, this kind of music that they have actually works on your limbic area. And the limbic area has the capacity to give you joy and happiness. And this limbic area becomes numb because of this music, of this horrible music of modern times. When it becomes numb, then what you do is to have more noise and more noise and more noise to give a sensation to the limbic area. So the limbic area, when it becomes sensationless, they don't know how to give it a sensation, so they take to drugs. You have to take to drugs. You can't help it, because all the sensation is lost. So in the name of also anti-culture, or you can call an anti-tradition, anti-this and anti-that, what you develop is a limbic area which requires sensations. Now the music fetches money because it's like drug. It's like any alcohol. It's any intoxication. Because already the nerves are intoxicated. Even alcohol works the same way. Even other things like drugs also work the same way. So in that intoxication, you really do not know what are you up to. A kind of another darkness, another blindness comes over. So in this darkness, this another additional darkness makes people much more blind, much more understanding. This then takes us to the problem of the body that exists, of the mind that exists, of the intellect that exists. When the whole thing is directed towards money orientation, we put our body for sale. We want to make our body look like
Nothing on earth, I could say. Like some sort of a tuberculosis patient, as they say, or mosquitoes. Because that makes people have some pity, I think, but inside exists a terribly shrew type of a temperament in a man or a woman. The whole thing is done by entrepreneurs, if you see that, because they want to produce things and they want to create images by which you have to live. And if you have to live with those images, you have to take to the kind of things they are producing. And that's how you try to use those things, and you become just a slave to those entrepreneurs. It has gone too far. It has gone too far into the production of things where you have to play into the hands of entrepreneurs. We have so many diseases in our country. And these diseases are very modern, meant only for modern men. In the olden days, people didn't know these diseases. Must be having one or two, but not many. So these diseases also come out of the fact that most of the things we eat or most of the things we do are just the games of the entrepreneurs. Nothing fresh, nothing genuine, nothing sensible is produced. Wants are created that you must have at least 10 dresses, all made of pure plastic. Which reacts and which creates problems. Then you should have all kinds of other materials which are absolutely harmless and are anti-human beings. All machinery is for us, we are not for machinery. So we have to give a balance. Whatever we need can be done through the machinery, but when machinery becomes the only source of exploitation, it starts dominating us. See, if you go to the darkness of this Kali Yuga, it's so deep, it's so horrid, and it's so dangerous and destructive that the description of it can take you to any length, and you will not even feel that you are getting into the mire deep, deep, deep into it, that you cannot come out of it. So the antidote has come now as Sahaj Yoga. The Diwali, the Deepavali of the Sahaj Yogis. See now, after realization, you don't need beauty treatment much. You don't need so many plastic clothes. You don't indulge into all kinds of stupid activities which are joyless. You don't take to drugs, don't take to smoking, you don't take to alcohols, and you don't take to this horrid music also. On the contrary, you take to the music that pacifies, which soothes your limbic area, which gives joy. So you indulge into all the pursuits which will give you joy. You start giving up gradually. Sometimes I have to tell you, but then you understand. And you give up all those things because then you have tested the joy. You know what is joy? You know the ambrosia of joy. So you don't want to give it up. You may a little bit give up, then again you come back. You know this is joy. Joy doesn't lie in money, doesn't lie in all these joyless pursuits, nothing. But joy lies in your spirit, and the spirit is the one that enjoys the joy. So this spirit is the one which you see burning at the end of your kundalini, on top of your sahasrara, and you have seen the photograph. On top of your sahasrara, you see
the beautiful flame burning. You have seen that photograph. Is the proof that now you are all the lights and that you have to give lights to others. You have to help people. Now, all your faces look like roses. Anybody can see you and can make out that you are something special people. You are not like ordinary people who look so miserable, horrible. And when you sing in that style also, you are singing God's sing. In every style, whatever you sing, which was once upon a time was regarded as anti-God singing, becomes something great. So now the light of Sahaja Yoga has kindled within you all these small, small lights which are going to enlighten the path for humanity for their emancipation. So the responsibility of Sahaja Yogis are great. They should get over all these limitations like the light has got over all the limitations and spread all over. If you have a way of measuring how far this little light has gone, you cannot measure it with ordinary human instruments. But once it starts, it is spread to the last bit of it and comes back to it. In the same way, this light, which is kindled within you, spreads all over, is emitted all over and comes back to you. But of course, it is just a material light. This is a spiritual light. The difference is, this light has its own power of burning, that's all. Also, it has a power of giving some light in the darkness. Also, it has one more thing, that it can enlighten another light. But a Sahaja Yogi is not only the light himself, but also the one who can go to others. It cannot walk. When it walks, it is fire. It cannot walk in its own limitations. Somebody has to carry it. So the Sahaja Yogis are the ones who can carry this light within themselves, very well preserved, and very beautifully enlighten another person without creating a fire, without burning anything. You move this from here to there, one has to think twice if you can move, because you may spill something or you may burn something, but not a Sahaja Yogi. And it is for the redemption. This can give you light which is outside, by which you can see only, but you cannot feel and you cannot cure. You cannot give counsel, nor can you comfort, and you cannot redeem with this material. It is spiritual light that is within us. So today is a celebration of real Diwali. I always say that in India we were producing the Diwali lights with ordinary mud. But now in Sahaja Yoga we have lotuses which are giving light, the fragrance. Such beautiful things they are. And the way you are enjoying it and expressing your joy is so very beautiful. But to be the lotus, you have to give up this mud, this darkness. You have to give up that. If you can't give up that, then you cannot enjoy your own lotus and others can't enjoy. So that giving up is not difficult. You see, when people say that you have to love your mother, just means that you give up your ego and your conditionings and become a pure personality. That's all. I mean, in any case, all of you love me, but still under limitations. You must love me without limitations. Then it is a real love, as I love you. For this, we have to thank this time. This time is great, as I call it a blossom time, that at this time you were all born, and at this time I came. At this time, this combination took place, and at this time, Sahaja Yoga was established. You don't know,
I have gone through very great difficulties in the beginning, very great difficulties, because Sahaja Yoga cannot be understood by idiots. And first I met only idiots in my life. Quite a lot of idiots. As Christ has said, the first will be the last, you see. So perhaps those idiots that I met have created lots of problems for me. But then real people started coming to me, they understood Sahaja Yoga, they took to Sahaja Yoga, and it worked out very well. Now we have plans to go to India. The speciality of Indian tour is that India, as you know, is a place of quite a lot of work done by the great saints, especially Maharashtra. Apart from that, it's a very, very holy land, no doubt about it. It's very clean. Still, the people have not taken to materialism to that extent. And thirdly, we have about 8 pujas in such a short time. Of course, it is too much for me sometimes. But we have 8 pujas. This is something so intensive, one can do it. This I can't do anywhere else as I can do in India. Because only in India, the atmosphere, the vibrations are sucked in much faster than they are sucked anywhere. Because the darkness is not so much there, and the light spreads much faster, much more easily, and I can find it easier to work it out. I'm sure those days will come everywhere when you put up your lights and you start working it out. I must congratulate all of you that you are the ones who are stuck on to this darkness and have created such light, with such responsibility, with such understanding, with all the struggles you had to go through, getting out of your very limited basic problems. It is remarkable the way you people have established it. It's unbelievable. Because, you see, you could have just said that this is some philosophy, we don't believe it. This is something that we don't understand. But it's so congenial to you because you have become the Spirit. Christ has said the same thing. But how many have understood Christ? Nobody has understood Christ, I think, till it came through Christianity. When it came through Sahaja Yoga, you have understood who he was. In the same way for all other great prophets, all other great incarnations, you had to come to Sahaja Yoga to see in that light how great they were, how much work they have done for us, how much they have established us, how much we should be thankful to you. I hope one day you can see all of them sitting with us and you can locate them wherever they are. Those eyes you should develop one day to see all that which your camera can see sometimes. And in the same way, you should be able to see. It will be a very good idea. I think in Bogota, some of the Sahaja Yogis did see the grace falling down. That's all, once. But it will happen more and more. Please try to improve your eye in the sense that thou shalt not have adulterous eyes. Have no greed in your eye for anything. Try to remove the greed from your eye and it will definitely start working out. So this is the message for our eyes, because through the eyes, you are the light. First thing that I have kindled is the light in your eyes. And that's what is the light, is to be improved, to be purified with love, with the divine love. May God bless you all. ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானத்தில் இருப்போம், அமைதியான தியானத்தில் இருப்போம். இரண்டு கைகளிலும் நுண் அதிர்வினையும் குளிர்ந்த நிலையையும்
உணருங்கள். நாம் தியானம் ஆரம்பிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்பதை உணருங்கள். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை எப்பொழுதும் நமக்குள் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையது. இதை நாம் முழுமையாக உணர வேண்டும். ஒரு முழு மரியாதையுடன் தியானத்தில் ஈடுபட வேண்டும். தியானம் செய்யும் போது மற்ற வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தியானத்தில் மட்டுமே ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் மாற்றத்தை உணரலாம், நம் சக்கரங்களின் சக்தியை உணரலாம். இப்பொழுது நாம் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி தெரிவிப்போம் மனதார. ஸ்ரீ மாதாஜி, எங்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. எங்களின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தியதற்கு நன்றி. எங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியை காண செய்ததற்கு நன்றி. எப்பொழுதும் உங்களின் பொற்பாதங்களில் இணைந்திருக்கும் ஒரு நிலையை தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி என்று பிரார்த்தித்துவிட்டு நாம் எல்லோரும் கூட்டாக குண்டலினியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. கடந்த ஞாயிறன்று ஈஸ்டர் பெருநாளை கொண்டாடிய அனைவருக்கும் நமது சகோதரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சில நாட்களில் ரமலான் நோன்பு தொடங்க இருப்பதால் ரமலான் மாதத்தை அந்த ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் சகோதர சகோதரியருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக அமைதிக்கு பிரார்த்திப்போம். அதற்கு முதலில் நம்முள் அமைதி பிறக்கட்டும். உலக அன்பிற்கு பிரார்த்திப்போம். அதற்கு முதலில் நாம் அன்பானவராக இருப்போம், மாறுவோம். அதற்கு நம்மை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு இன்றைய கூட்டு தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். உங்களின் மைக்கை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தேகங்கள் இருப்பின் கேளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் எனக்கு நேர காரணமாக நான் விடைபெற்று விடுவேன். இணைந்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய தியானம் மிகவும் அருமையாக இருந்தது. ஸ்ரீ மாதாஜியின் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நன்றி. ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, மிகவும் நன்றி பிரகாஷ் சார். இன்றைய தியானத்திற்கு மிகவும் அருமையானது. எல்லோரும் நீங்கள்
அனுபவம் மற்றும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஈஸ்வரி மேடம் கொழும்பிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். தியானம் எப்படி இருக்கிறது? நன்றாக இருந்தது. மனதுக்கு அமைதியும் சந்தோஷமாக இருந்தது. நல்லது நல்லது. நீங்கள் இணைந்ததற்கு நன்றி. வீட்டில் ஒரு 10 நிமிஷம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குதா? ஓம் ஓம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம். நல்லது. கோபிநாத் சார், அப்துல் ஹமீத் சார் இருக்கிறீங்களா? சார், தேங்க்யூ. கோபிநாத் சார். கோபிநாத், உங்க தியானம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். தியானம் செய்யும் போது ஆவிசகத்துல ஒரு குளிமையா உணரக்கூடியதா இருந்துச்சு. நல்லது. வலது பக்கம் கொஞ்சம் கூலாகி வருதா? வலது பக்கம் இப்ப கொஞ்சம் கெட்டிங் பெட்டர் சார். பட் நான் இன்னும் போகணும், கிடக்கும். தொடர்ந்து செய்யுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்னைஇந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் ஏற்கனவே எனக்கு ஒரு எண்ணம் இருந்து இந்த நீங்க போடுற அந்த மியூசிக் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சார். பேசிட்டாங்க. யூடியூப்ல எடுக்கலாம். நாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அனுப்பி வைக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மத்தத கேட்கறத விட இதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து சாய யோகிஸ் தான் அந்த மியூசிக் எல்லாம் நாங்க பிளே பண்றது. ஓ, நல்லா அருமையா இருக்கு சார். நாங்க உங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இல்ல, அந்த இசை வந்து மியூசிக் வந்து எப்பவுமே அந்த தியானத்திற்கு மிகவும் நல்லது. முக்கியமா அந்த ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவர்களின் இசை இன்னும் நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. கலா மேடம் சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட ஒரு அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட தியானத்துல வந்து அவங்க ஒவ்வொரு சக்கராத்துல வந்து அவங்க மெடிடேஷன் பண்றச்ச அந்த ஒரு சக்கராஸ்ல நம்மளோட சித்தை நம்ம வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா எல்லா கிளியரன்ஸ் தெரியுது நமக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்னோட அனுபவத்துல என்னன்னாக்க என்னோட வலது நாபியோட வந்து கொஞ்சம் டேச் இருந்தது எனக்கு. அது ஸ்ரீ மாதாஜியோட அந்த அருள்முறையினாலையும் அப்புறம் அவங்க வந்து ரைட் நாபி கிளியர் பண்றச்சையும் அதனோட இதை நான் வந்து முழுவதுமா நான் உணர்ந்து நல்லா எனக்கு இன்னைக்கு வைப்ரேஷன் லெவலும் நல்ல இதுவா இருந்தது. ரெண்டாவது, நம்மளுக்கு எந்த ஒரு சக்கரம் வந்து ஒரு பாதிப்பு அடையிறதோ அந்த சக்கரத்துல உள்ள ஒரு ஸ்பீச்சை நம்ம கேட்கும்போது மாதாஜியோட அருள்முறை மூலமா நம்ம அந்த சக்கரம் வந்து முழுவதுமா வந்து சுத்தம் பண்ணி அடைஞ்சு அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனையே நம்ம வந்து உணர முடியாது. அது இன்றைய தியானத்திலையும் உணர்ந்து இன்று காலையில எனக்கு அனுபவத்திலையும் நான் வந்து என்னோட விஷுதியில கொஞ்சம் இது இருந்தது, டேச் இருந்தது. அப்ப ஸ்ரீ மாதாஜி எனக்கு வந்து அந்த பார்க்க போனாக்க அந்த யூடியூப்ல அவங்களே வந்து எனக்கு அந்த ஸ்பீச்சை காமிக்கிறாங்க. நான் ஆன் பண்றச்சே எனக்கு வந்து அந்த விஷுதியோட ஸ்பீச் வருது, எனக்கு என்ன வேணுங்கிறது. அது கேட்கும் போது வந்து எனக்கு முழுவதுமாவே என்னோட விஷுதி சக்கரம் வந்து இன்னைக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சது. இதை வந்து நான் வந்து பயிர விரும்பிக்கிறேன். ஸோ மியூசிக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் அமையும் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நன்றி நன்றி கலா மேடம். மிகவும் நல்லது. நீங்க சொன்னது உண்மையே. நீங்க வந்து எந்த சக்கரம் அல்லது நாடி பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம் நாங்க ப்ரே பண்ணிட்டு ஒரு மதரோட ஸ்பீச் கேட்டோம்னா கண்டிப்பா அதுல பதில் இருக்கும். அது உண்மைதான். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சாய யோகா ரொம்ப நாளா செய்யறீங்க. இந்த மாதிரி கூட்டா செய்யும் போது அது எல்லாருக்குமே நல்லது. முக்கியமா நியூ சீக்கர்ஸ், புதுசா வர்றவங்களுக்கு அது ரொம்ப பலமா இருக்கு. அதனால இந்த கூட்டு தியானத்துக்கு நீங்க எல்லாரும் வர்றதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாரும். இல்ல, எங்களுக்கும் வந்து இதுல என்னன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப இதுல வந்து நல்ல அனுபவம் கிடைக்கிறது என்னன்னா, நாங்களும் இந்த கூட்டு தியானத்தின் மூலமா என்னதான் நம்ம வந்து நிறைய வந்து ரொம்ப நாள் பண்ணினா கூட அன்னன்னைக்கு அந்த கூட்டு தியானத்துல வர அந்த ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு அனுபவமே ஏதோ புதுசா வந்து மாதாஜி நம்மளுக்கு வந்து ஒரு அருள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிதான் நாங்க எடுத்துக்கிறோம்.
நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கோம். ஆனா அந்த கூட்டு தியானத்துல வந்து அன்னியோட ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அன்னைக்கு இருக்கிற கூட்டு தியானத்துக்கு இவங்களுக்கு வந்து இது ஒரு இந்த சக்கராத்தை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு கடமைன்ற மாதிரி ஸ்ரீ மாதாஜி வந்து அது ஒரு பிளெஸிங்ஸ் தான் சொல்லலாம். அந்த தியானத்து மூலியமா எல்லாருக்குமே அந்த ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கிறது. அது வந்து இது ரியலி வந்து ஸ்ரீ மாதாஜியோட பிளெஸிங்ஸ். உண்மைதான், மிகவும் சரியாக சொன்னீர்கள். ரொம்ப உண்மையான கருத்து. எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஸ்ரீ மாதாஜி, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அதே மாதிரி மற்றவங்களும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எல்லோருக்கும் பயனளிக்கும். உங்களுக்கும் ஆனந்தத்தை அளிக்கும், மற்றும் எல்லோருக்கும் பயனளிக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க அப்துல் ஹமீத் சார். உண்மையிலே இன்றைக்கு தியானம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல போதிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுச்சு. மற்றது ஸ்ரீ மாதாஜியோட உரை வந்துட்டு தற்காலிக சிச்சுவேஷனுக்கு, அதாவது இலங்கை மற்றும் உலக நாடுகளில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்றது போல அமைஞ்சிருந்தீங்க அந்த ஸ்ரீ மாதாஜியோட உரை. என்னோட சொன்ன அந்த ஒண்டர்பிரினியர்ஸ் வந்துட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தாங்க. அது சிச்சுவேஷன், இப்ப ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷனை பொறுத்த அளவுல அது தற்கால அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான உரையாக இருந்தது, நான் உணரக்கூடியதா இருந்துச்சு. நிச்சயமா சார். நீங்கள் அந்த அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த உணவுப் பொருட்கள், தேங்காய் எண்ணெயில எல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் அதிகமா கலக்குறாங்க, அது எல்லாம் அப்படியே நேரடியா தெளிவா சொல்றாங்க அந்த என்டர்பிரினர்ஸ் என்ன மாதிரி. அது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி டோப் பண்ணினது. நம்ம முந்த நாள் காலையில தியானத்துல சொன்ன விஷயத்த இன்றைக்கு மாதாஜி உரையில கேட்டு எனக்கு ரொம்பவே ஒரு மெய்சிலுக்கு வச்சுக்க அந்த அதே மாதிரி தான் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அது எல்லாமே அந்த மாதிரி தான். தங்க லாபத்துக்காக எதையும் செய்வாங்க. அது நாங்க தான் அதை சரியா உணர்ந்து கண்டிப்பா. மேலும் மேலும் யார் இருக்கிறீங்க? சந்திரிகா மேடம், நீங்க சொல்லுங்க. எனக்கு அவர் சொன்ன அந்த தகவல் தான் எனக்கும் இப்ப அடிக்கடி அதுகள் வர்றது. இப்பத்திய பிள்ளைகள அந்த செயல்முறைகள் கொஞ்சம் வித்தியாசமா எங்களை மாதிரி இல்ல, நாங்க வளர்ந்த நேரம் மாதிரி இல்ல. அப்ப அதால நான் நெடுக யோசிக்கிறேன், நான் இப்பத்திய இன்ஸ்டன்ட் ஃபுட் அதுகள் இதுகள் சாப்பிட்ட மாதிரி அவருக்கு எல்லாம் இன்ஸ்டன்டா தேவைப்படுதுண்டு மதண்ட ஸ்பீச் 30 வருஷத்துக்கு முதல்ல அதை சொல்றது எனக்கும் அவரை மாதிரியே ஞாபகம் வந்தது. இட்ஸ் சோ ரியாலிட்டியா மதர் எவ்வளவு அழகா எக்ஸ்பெக்ட் இனி வர போறதை யோசிச்சு சொல்லி இருக்கிறாங்கன்றது கடவுள் தானே இல்லையா. மற்றது உங்களோட டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் மினக்கட்டு வடிவா செய்யறதுக்கு ஐ ஃபீல் தேங்க்ஸ். நம்மளுக்கு சொல்றதை விட இதெல்லாம் மதர்ல டிவைன் பிளேன்றது தான் என் மனசுக்கு படுகுது. சரி, நீங்க சொன்னது மிகவும் உண்மை. நாங்கள் வந்து மியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, இட் ஆல்சோ கிவ்ஸ் ஜோய் டு அஸ். எங்களுக்கும் அது சந்தோஷம் தருது. வெரி ட்ரூ. இப்ப மாடர்ன் லைஃப் வந்து சரியான ஃபாஸ்டா போய்கொண்டு இருக்குது. அதாவது நாங்கள் எந்த அளவு தூரம் இயற்கையை விட்டு விலகி விலகி போறோமோ அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். முடிந்த அளவுக்கு இயற்கையோடு நாங்கள் என்ன சொல்றது, சமநிலையாக இருந்தால் எதுக்குமே நல்லது. ஹெல்த்துக்கும் நல்லது, பாடிக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பிராக்டிக்கலாகவும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கக்கூடிய அன்நேச்சுரல் தவிர்க்கக்கூடியதுகளை தவிர்க்கணும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. அப்துல், சந்திரிகா யாரெல்லாம் இந்த ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கோ உங்களுக்கு எல்லாம் உங்களோட உங்க நாட்டோட பிரச்சனைகள்லாம் தெரியும். அதனால நீங்க தியானம் பண்ணி முடிச்சுட்டு கையில பந்தனப்படும் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணுங்க. அப்துல் சார் அன்னைக்கு சொன்னார், ரொம்ப கெமிக்கல்ஸ் சேர்த்து பண்றாங்களாம் இதுல, தேங்காய் எண்ணெய், மெனி ஃபுட் ஐட்டம்ஸ்ல. இப்ப நம்ம வீட்டுல சமைக்கிறதுனால இப்படி எல்லாம் இருந்தா எப்படி சமைக்கிறது இல்லையா? இவ்வளவு கஷ்டம் அது.
எல்லா இடத்துலயுமே இருக்கு, நம்ம நினைச்சுக்கிறோம். ஈவன் இந்தியாலயும் அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் இருக்கு கெமிக்கல்ஸ். அதனால ஆர்கானிக்னு ஒண்ணு கொண்டு வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாங்க, கருகாப்பிலை ஆர்கானிக்கா வாங்குறேன். அப்புறம் பார்த்தாக்கா அதுலயும் கெமிக்கல் இருந்தவ ஏமாத்துறா. ஆர்கானிக்னு எக்ஸ்ட்ரா பணமும் வாங்குறா, ஆனா அது ஆர்கானிக்காவே இருக்கிறது இல்லை. கருகாப்பிலை எல்லாம் கெமிக்கல் போட்டதான் பூச்சி வராம இருக்கும். அதனால எப்ப கருகாப்பிலை வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பேக்கிங் சோடாக்குள்ள அதை முக்கி வைக்கணும் கொஞ்ச நேரம். யூஎஸ்ல கூட இருக்கு நிறைய இந்த மாதிரி. ஆமா, ஆனா ஆமா. கொஞ்சம் பெட்டரா கண்ட்ரோல் பண்றாங்க, பட் ஸ்டில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இங்க நான் not only சொல்லுங்க. இங்க ஸ்ரீலங்கா கோகனட் ஆயில், பட் டால் எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா, பருப்பு அப்படியான பொருட்கள்ல கூட நிறைய மிக்ஸ் பண்ணிருக்காங்க. வாஷ் பண்ணலாம்னா தண்ணியிலயும் கலப்படம். வாஷ் பண்றதுக்கு பயமா இருக்கா, தண்ணியில எவ்வளவு கெமிக்கல் போடுறது. அப்துல் சார் வாய்ஸ் டோட்டலா salt also, சால்ட்ல கூட மிக்ஸ் salt கூட அதுல கூட மிக்ஸ் நடந்துருக்கு. இப்ப நம்ம சோக்கிங் போடுற அந்த நேச்சுரல் கண்டிப்பா சுவரா ட்ரீட் பண்ணலாம். அதை கூட நம்பி குடிக்க விட்டு தூரமாய் போனா இதெல்லாம் செய்துட்டு கடைசியில டாக்டர் ஓடி திரிவாங்க கடைசி. ஆமா, ஆனா நான் நினைக்கிறேன் நாம ஏற்கனவே சொன்னது போல எல்லோரும் நாம ஒரு கால தியானங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பந்தன் போட்டுக்கொண்டு நாட்டுல நடக்கிற இலங்கை பிரச்சனை மற்ற நாடுகள்ல போட்டுக்கொண்டு சொன்னா அது போய் சேரக்கூடிய அந்த வைப்ரேஷனை உருவாக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பந்தன் போடுறதுன்றது நாங்க அந்த பிரச்சனைய கடவுளின் அடியில சமர்ப்பிக்கலாம். அப்புறம் நீங்க சாப்பிடும்போது எங்க சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டு ஃபுட்டா இருந்தா கூட இந்த 2 கையும் அந்த ஃபுட்டுல காமிச்சிட்டு வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, அப்புறமா சாப்பிடுங்க. அப்ப அதுல ஏதாவது இருந்தா கூட உங்களை தாக்காது. குண்டலினி மதர் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்குரிய மந்திரம் வந்து அன்னபூர்ணா. அன்னபூர்ணா வந்து அன்னபூர்ணா தான் எங்களுக்கு உணவை தாருது. சோ நீங்க 2 கையையும் அந்த ஃபுட்டுக்கு வச்சு சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, அதுகளையெல்லாம் வைப்ரேட் பண்ணி அன்னபூர்ணா மந்திரா ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அன்னபூர்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ என்று செய்யலாம். அடுத்தது லோட்ஸ் பிரேயரும் சொல்லலாம். 2 விதமாகவும் நீங்க வைப்ரேட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. மற்றது இன்னும் ஒரு விடயம், இன்று டிஷாந்தியின் பிறந்த தினம். ஸோ டிஷாந்தி, உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்னை ஸ்ரீ மாதாஜியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஆத்ம வளர்ச்சி, ஆத்ம முன்னேற்றத்துக்கு உரிய ஒரு நல்ல ஒரு வருடமாக அமையட்டும். சாயோகா சார்பால் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே டிஷாந்தி. ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் ஆல் ஆஃப் us. ஃபேஸ்புக்ல இருக்காங்க. ஆனா கேட்பாங்க இல்லையா நம்ம சொல்றது? கேட்பாங்க. many happy returns. டிஷாந்தி, நவம்பர் மாதத்துல இருந்து ஞாபகம் இருக்கு. அந்த முதலே சரியான எக்ஸைட்டட், உங்களை எல்லாம் காண வேண்டும் என்று. இப்ப நிறைய அமைதியாக வந்துட்டா. ஹாப்பி பர்த்டே நிஷாந்தி. ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 சின்ன பிள்ளைகள் இருக்கு அவருக்கு. ஈஸ்வரி மேடம் எங்கிருந்து வராங்க? ஸ்ரீலங்கா, கொழும்பு.
கொழும்பு வந்து ஸ்ரீலங்கா கேபிட்டல். அவர் வந்து கிருபா மேடத்துக்கு தெரிஞ்சவங்க. கிருபா மேடத்தின் சிஸ்டர் இன்லோ அப்படித்தானே? இப்ப நிறைய பேர் கொலம்போல இருந்து வந்தா கொலம்போக்கே நல்லதுதான் அது. மீன்ஸ் ஐ மீன் ஃபுல் ஸ்ரீலங்காக்கு இல்லையா? ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இயர் சார் அது? அது அடிக்கடி தீபாவளி பூஜா 1988 தீபாவளி பூஜா. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. சோ நீங்க எத்தனை தடவை நம்ம பூஜையில எல்லாம் போடுவோம்? ஆமா நம்ம கேட்டிருக்கோம். ஆனா எவ்வளவு ஸ்பீச் கேட்கிறோம் இல்லையா? மத்தது 4000 இந்த ஸ்பீச் எல்லா தீபாவளி பூஜையிலயும் இருக்கும் முக்காசி போடுவா. பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கேட்டுட்டு. சோ தீபாவளி பூஜா வந்து லக்ஷ்மி பூஜா தானே? நாபி. ஆமா ஆமா. ரொம்ப அழகா எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சது. நீங்க இந்த லைட் மூவ் ஆகாதானே நீங்க மூவ் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த சென்டென்ஸ். அதுதான் நான் கேட்டேன், கேட்கல. மேபி அது நான் கவனிக்காம விட்டுருப்பேன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட். அதே மாதிரிதான் ஸ்ரீமாதஜி சொல்றாங்க அந்த ஸ்வயம்பு. நாங்க எல்லாம் லிவிங் ஸ்வயம்பூஸ். ஆமா ஆமா சொன்னாங்க, அது கேட்டேன். நிஷாந்தி நன்றி எல்லோருக்கும் என்று எழுதி இருக்கிறார். மற்றது சரஸ்வதி விஜயராணி நல்லாயிட்டாங்கல்ல, விடாம வராங்க அவங்களும் இல்லையா? விஜயராணி மேடம் கொஞ்சம் டவுனா இருந்தாங்க. அவங்க ஒரு பொருளை துளைச்சிட்டாங்க. கொஞ்சம் பெருமதியான பொருள் உண்டு, அதால கொஞ்சம் டவுனா இருந்தாங்க. விஜயராணி மேம் அப்படி இருக்க கூடாது. அட்டாச்மெண்ட் இருக்கா பாக்குறேன் மாதாஜி. இதெல்லாம் சும்மா ஒரு சோதனை காலம்தான். இல்ல கார்த்தவீரியா சாக்ஷாத் சொன்னானாக்க தொலைஞ்சு போன சாமா கிடைக்கும். அப்படியே நாங்க சொல்லுவோம் அவங்களுக்காக. தொலைஞ்சு போன இல்ல அவங்க சொல்லணும். கார்த்தவீரியா சாக்ஷாத் சொன்னாக்க தொலைஞ்சு போன சாமான்களோ மறந்து எங்கேயாவது வச்ச சாமான்களோ நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்கும். அவங்களுக்காக நாங்க சொல்லுவோம். அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது தானே. சொல்லுங்க தீதி. அதனா தீதி இப்ப சொல்லவா? எல்லாம் கண்ணு மூடிட்டு ஒரு செகண்ட் தியானத்துக்கு போவோம். ஓம் தமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்தவீர்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. நம்ம கையால பந்தன் போட்டுக்குவோம். உள்ளங்கையில பந்தன் போடுங்க. லெஃப்ட் உள்ளங்கையில ரைட். மாதாஜி அவங்க என்ன சாமான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களோ அத உங்களுடைய அருள்னால நீங்க அவங்களுக்கு கிடைக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட ஒரு செயின் 1 இயருக்கு காணாம இருந்தது, அப்புறம் கிடைச்சது எனக்கு. 1 இயருக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியாம இருந்தது. கிடைச்சிடும் அது. மற்றது சரஸ்வதி மேடம் அவங்களும் ஆரம்பத்துல இருந்து விடாம மிக அருமையாக வருகிறார். இன்றைய தியானம் மிகவும் அருமையாக இருந்தது. ஜெயஸ்ரீ மாதாஜி வணக்கம் என்று. ஜெயஸ்ரீ மாதாஜி நன்றி. விஜயராணி மேடத்துக்கு அவங்களுக்கு இந்த கொஞ்சம் அந்த பொருளாதார நிலையிலே அது துளைச்சது மிகவும் தாக்கமா போய்விட்டது. நம்பிக்கை வேணும். இது எல்லாம் சோதனை காலம்தான்.
டெஸ்டிங் நம்ம எப்படி இருக்கோம் டெஸ்டிங் தான், அவ்வளவுதான். மெட்டீரியல் திங்ஸ் தானே அதெல்லாம். ஆனா வேற தெரியாது எவ்வளவு ஒன்றுமே பெருசாக நடக்காது. இறைவன் ஒரு நாளும் எங்களை துன்பப்படுத்த மாட்டார். அந்த அது மனதுல இருக்க வேண்டும். மற்றும் மற்றது எல்லாத்தையும் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஹலோ, சொல்லுங்க. நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கிற டைம்ல நெகட்டிவ் ஒன்று வந்து நம்மளை தாக்கி கொண்டிருக்குமா? அதனால இப்ப நம்ம ஆத்ம விழிப்புணர்வுல முன்னோரி கொண்டு போற டைம்ல இப்படியான சில விஷயங்களும் நம்மளோட அந்த சில நெகட்டிவ் விஷயங்கள் வந்து பின்னடைவை ஏற்படுத்துறது ட்ரை பண்ணி கொண்டிருக்குமா என்று அறிஞ்சேன் நான். அதை நிச்சயமா. ஏனென்றால் அது என்னன்னா அது ஜஸ்ட் டெஸ்டிங் தான். உங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு உறுதியா இருக்கிறீங்கன்றதுதான் என்றதை பாக்குறதுக்கு தான். ஸோ அதை நீங்க கவலைப்பட தேவையில்லை. சொல்ல வேண்டிய ஒரே இதுதான், ஸ்ரீ மாதாஜி நீங்களே என்னை ஆள்பவர், மற்ற எந்த சக்தியும் என்னை ஆள முடியாது. உங்கள் வழிகாட்டலில் உங்களை கையை பிடித்து கொண்டு முன்னேற நான் முடிவெடுத்து விட்டேன், அவ்வளவுதான் என்று சொன்னீங்கள் என்றாலே அதை விட்டுட்டு போய்விடும். இதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ். இதெல்லாம் நம்ம ஆத்மாவை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஒன்லி ஆத்மா சொல்லிட்டு இருந்தா போதும். கஷ்டம்தான் மனுஷனா இருக்கிறத கொஞ்சம் இல்ல. இன்னும் இப்ப நீங்க இந்த புராண கதைகள் இல்ல நீங்கள் ஈவன் சயின்ஸ் பிசிக்ஸை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் வில் பி தேர். எதிர்மறை சக்தி எப்போதுமே இருக்கும். அது வந்து ஒரு நியதி, இயற்கையின் நியதி, கடவுளின் நியதி என்று கூட சொல்லலாம். அந்த எதிர்மறை சக்தி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல சக்திக்கு உடைய அருமை எங்களுக்கு தெரியாது. அந்த ரெண்டுக்கும் இடையிலான போராட்டம் வந்து இட்டர்னல் அப்படின்னு சொல்வார். The fight between good and evil is eternal அப்படின்னு. அது வந்து அது ஒரு நியதி. அது நாங்கள் அது தனிப்பட்ட முறையில அதை அனுபவிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். அதனால அது நாங்கள் அந்த கடவுளின் அருளோட அந்த நம்பிக்கையோட நாங்க அதை வந்து வெற்றி கொள்ள வேண்டும், சமாளிக்க வேண்டும். அது வந்து ஒரு வாழ்க்கையின் நியதி. எலக்ட்ரிசிட்டியில கூட இருக்கு நெகட்டிவ் வயர் பாசிட்டிவ் வயர் இல்லாம ஃப்ளோ பண்ணாத எனர்ஜி. ஆமா. மற்றது ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க, இப்ப கடந்த வகுப்புகள்ல நாங்க பார்த்தோம், அந்த அவங்களோட உரையில சொன்னாங்க, ஒன்று உங்கள நம்புங்க, உங்கள நம்பிக்கை, சாயோகாவில் நம்பிக்கை, உங்கள் குருவில் நம்பிக்கை வையுங்கள், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையோ ஒவ்வொரு அனுபவத்தாலும் அந்த நம்பிக்கையை நீங்கள் பெருக்கி கொண்டு வாருங்கள். ஓ இது நடக்குது என்றா ஓகே, இதுக்கும் எனக்கு நடக்கும், சோர்ந்து போகக்கூடாது. அது உங்களோட நம்பிக்கை தான். ஸ்ரீ மாதாஜி ஒரு உரையில் கடந்த வகுப்புகள் ஒரு உரையில் சொன்னார், ஒரு வயது போன பெண்மணி நடக்க இயலாமல் தூக்கி கொண்டு வந்தார்கள். வந்து அது சயோகி கூட இல்லை, புதுதாக வந்தவர் அன்று ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஸ்ரீ மாதாஜியை கேட்டிருக்கிறார், என்னை குணப்படுத்துங்கள் என்று. ஸ்ரீ மாதாஜி என்று பிறகு சொல்லியிருக்கார், ஸ்ரீ மாதாஜி நீங்கள் என்னை குணப்படுத்துவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்கிறது என்று. சோ ஸ்ரீ மாதாஜி சொன்னால், ஓகே அப்படி உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் எழும்பி நட என்று. எல்லாரும் பார்க்கும் கண்ணுக்கு முன்னாலேயே அந்த மேடையில் அவர் எழும்பி ஓடத் தொடங்கினார். சோ அது என்னென்றா தன்னம்பிக்கை, இறை சக்தியில் நம்பிக்கை, அது ரெண்டும் இருந்தால் எதிர்மறை சக்திகள் ஒன்றும் அந்த எதிர்மறை சக்திகளை வெல்லுவது இந்த நம்பிக்கையால் தான். மற்றது லக்ஷ்மி மேடம், பரமேஸ்வரி மேடம் சொல்லுங்க.
அப்புறம் அந்த நெகட்டிவ் இருந்தா நம்ம வந்து பாசிட்டிவா ஆகும் உள்ளேந்து. எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதெல்லாம் கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லையா தியானம் பண்றதுனால. ஸோ நெகட்டிவ் இல்லைன்னா நம்ம பாசிட்டிவ் ஆகவும் மாட்டோம். அந்த வளர்ச்சி இருக்காது. நெகட்டிவ் சேலஞ்ச் இல்ல நம்ம படிச்சுக்க மாட்டோம். இல்லைன்னா பேனிக் சிச்சுவேஷன் இருந்தா வி ஷுட் நோ ஹவு டு தான் ஸ்ரீமாத்து நம்மள ஸ்ட்ராங்கா பண்றாங்க த்ரூ மெடிடேஷன். லக்ஷ்மி மேடம் இருக்கிறீங்களா? பேச முடியுமா? லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க போயிட்டாங்க தெரியல. அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. இப்ப கூட சொல்லி இருந்தாங்க இப்ப கூட ஃபேஸ் பண்றாங்க நிறைய சேலஞ்சஸ். இப்ப கூடவா? ஆமா நிறைய சேலஞ்சஸ். நல்லா 4 மணிக்கு இருந்து தியானம் பண்ணிடுவா. அதனால ஹோல் டே ஸ்ரீ மாதாஜி நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க. சொன்னாங்க நிறைய. தேவியக்கா கிளியக்கா எப்படி இருக்கு உங்க தியானங்கள்? எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். சரி, அப்ப இன்னைக்கு தியானத்தை நீ முடிக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க. தேங்க்யூ பாய். முடிக்கலாமா? அப்ப தேங்க்யூ லலிதா தீதி. ஓகே தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. உங்களுக்கு குட் நைட். ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு குட் நைட். அப்துல் மட்டும்தான் இருக்காரு இப்போதைக்கு இல்லையா? அப்துல் மட்டும்தான் இருக்காரு. மதனா தீதி. ஓகே குட் நைட் மேடம். குட் நைட். டேக் கேர். குட் நைட். ஓகே தேங்க் யூ வெரி மச். என்ன பாபா கதைக்க போறாவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? ஜெய் ஸ்ரீ மாதாஜியா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தேங்க்யூ. அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? இனித்தான சாப்பாடு. பசிக்கும் நேரம். அங்க 9 மணி ஆகுது நைட். பசிக்கும் பாவம். குட் நைட். குட் நைட். குட் நைட். இரவு வணக்கம். குட் நைட். குட் நைட். குட் நைட் சொல்றா. அது ஆட் அந்த ஸ்வீட் வாய்ஸ் ஆட் வாய்ஸ். அது என்ன பேர்? பாத்திமா. கணேஷா. பியூட்டிஃபுல் நேம். நல்ல பேர். சரி, அப்ப முடிச்சுக்கலாம். ஓகே பாய். ஓகே ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பாய். குட் நைட் தேவிகா. ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டு. குட் நைட். குட் நைட். ஃபேஸ்புக் அன்பர்களே, மீண்டும் ஞாயிறு மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.